தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் பித்தளை செம்பை வண்ணம் பூசி இரிடியம் என கொடுத்து பண மோசடி செய்த 2 நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். குமரி மாவட்டம் தக்கலையை சேர்ந்த ஜஸ்டின் ஜெயக்குமார் என்பவரை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் தாங்கள் தரும் இரிடியத்தை விற்பனை செய்தால் 5 கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி 9.5 லட்சம் ரூபாயை பறித்துள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் பாக்கம் கிராமத்தில் உள்ள யூகோ வங்கியை இடமாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த வணிகர்களும் விவசாயிகளும் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்டனர். மக்களின் சிரமத்தை கருத்தில் கொண்டு தற்போது இயங்கி வரும் அதே இடத்திலேயே வங்கி தொடர்ந்து செயல்பட வேண்டுமென அவர்கள் வலியுறுத்தினர். சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலைக்காக கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு 10 ஆண்டுகளாகியும் உரிய இழப்பீடு வழங்கப்படவில்லை என புகார் தெரிவித்து பட்டறை பெரும்புதூர் பகுதி மக்களுடன் இணைந்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக கைது செய்ய முயன்றபோது தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் சாத்தனூர் அணை முதலை பண்ணையிலிருந்து 150க்கும் மேற்பட்ட முதலைகள் வெளியேறியதாக வெளியான செய்தி தவறானது என பொதுப்பணித்துறையினர் தெரிவித்துள்ளனர். கஞ்சா மற்றும் சட்டவிரோத மது விற்பனையை தடுக்க வலியுறுத்தி கோவில்பட்டியில் கருத்துரிமை பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் போதைப் பொருள் தடுப்பு பணிக்காக கூடுதல் காவலர்களை நியமிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டது. ராணிப்பேட்டை மாவட்டம் முத்துக்கடை பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காலமுறை ஊதியம், ஓய்வூதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் அல்லப்பனூர் கிராமத்தை சேர்ந்த ரவீந்திரன் என்பவர் சாலை விபத்தில் சில நாட்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவர் சென்ற இருசக்கர ஊர்தி மோதி அரசு பேருந்து கண்ணாடி உடைந்ததாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இதை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட ரவீந்திரனின் உறவினர்களை காவல்துறையினர் குண்டுக்கட்டாக தூக்கி சென்று கைது செய்தனர். புதுச்சேரியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி வரும் 31ஆம் தேதி பிற்பகல் முதல் ஒயிட் டவுன் பகுதி முழுவதும் ஊர்திகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் சத்யசுந்தரம் தெரிவித்துள்ளார்.